மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து வாக்கு திருட்டு சம்பந்தமான கையெழுத்து இயக்கம் உருவையாறு கிராமத்தில் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசை கண்டித்து வாக்கு திருட்டு சம்பந்தமான நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் அறிவுறுத்தலின்படி இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல்காந்தி முன்வைத்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் காங்கிரஸ் பேர் இயக்கம் சார்பில் 5 கோடி கையெழுத்துக்களை பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி துவக்கியுள்ளது. அதன்படி புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமான மாபெரும் கண்டன பேரணி நடத்தி 5 லட்சம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான கையெழுத்து இயக்கத்தை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு திரௌபதி அம்மன் ஆலய திடலில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் கையெழுத்து இயக்கம் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயகமூர்த்தி வீரமுத்து ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் தனுசு, செல்வராஜ், செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாக்கு திருட்டுக்கு எதிராக கையொப்பமிட்டனர். தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஐயா வீதி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய திருடர்கள் இருக்கிறார்கள். ரசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்க, உண்டாரியா கை சொன்னதுக்கு ஓட்டு போட்டீங்க. ஏன் ஓட்டு போட்டீங்க? இந்த ரங்கசாமி அரிசி போடல, அரிசி போடணும், அரிசி வேணும் தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. முக்கியமா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வேணும். புதுச்சேரி சமூக சேவகர் ஆதவனுக்கு சமூக சேவைக்கான தேசிய சேவை ரத்னா விருது. சர்வதேச அளவிலான அமைதி மற்றும் இளைஞர்கள் பங்கேற்ற முகாம் ஹரியானா மாநிலம் மானிப்பட்டில் உள்ள சன் நிராங்கரி பவனில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தொடங்கி 7ஆம் தேதி வரை 6 நாட்கள் வரை நடைபெற்றது. இந்த சர்வதேச அளவிலான இளைஞர்கள் முகாமில் இந்தோனேஷியா, பங்களாதேஷ், இலங்கை, இந்தியா உள்ளிட்ட 26 மாநிலங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தங்களது சாகசங்களை பரிமாறிக்கொண்டனர். சரி, தேசிய இளைஞர் திட்டத்தில் மாநில செயலாளரும் சமூக நல பணிகளுக்காக பிரதமரிடம் மத்திய அரசின் தேசிய விருதினை பெற்றவருமான சமூக சேவகர் ஆதவனுக்கு கடந்த 46 ஆண்டுகளாக சமூக பணியில் பள்ளி பருவம் முதல் இன்று வரை ஈடுபட்டு வரும் புதுச்சேரி சமூக சேவகர் ஆதவனின் சமூக பணியினை பாராட்டி தேசிய சேவா ரத்னா விருது வழங்கப்பட்டது. புதுவையில் ரூபாய் 436 கோடியில் உயர்மட்ட மேம்பாலம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பாகுபாடு இல்லாமல் அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் மட்டுமே உரிமைகள் கிடைக்கும் என காரைக்கால் திமுக அமைப்பாளர் நாஜிம் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவராக தாமரை செல்வம் நியமனம் செய்யப்பட்டதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நியமன ஆணைகளை வழங்கி ஆசி பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தும் விதமாக புதுச்சேரி மாநிலத்தில் கட்சிக்காக உழைக்கும் தொண்டர்களின் களப்பணியினை ஆய்வு செய்து அவர்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் தொகுதி தலைவராக தாமரை செல்வம் நியமிக்கப்பட்டார். நியமனம் செய்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மாவட்ட தலைவர் அனிதா, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் ஆகியோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து பெற்றார். இதைத் தொடர்ந்து தொகுதி தலைவருக்காக நியமன ஆணைகளை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் வழங்கி பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். புதுவை அரியாங்குப்பம் வட்டார அலுவலகம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் குழுக்களில் உற்பத்தி பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யும் வகையில் தீபாவளி அங்காடி மற்றும் கிராம சந்தை அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதனை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தர்யா மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், மகளிர் சுய உதவி குழுவினர்கள் கலந்து கொண்டனர். பாகூரில் சுங்கச்சாவடி அமைக்க கூடாது என புதுவைக்கு வருகை புரிந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மனு அளித்துள்ளார்.
புதுவையில் மேலும் 2 மேம்பாலங்கள் கட்ட மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும். ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தல். தீபாவளி பட்டாசு பாதிப்பை தடுக்க குழந்தைகளுக்கு 5000 கண் கண்ணாடிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் அரவிந்தர் கண் மருத்துவமனை வழங்கியது. விழுப்புரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இணைப்பு நிகழ்ச்சி. ஜேஜேகே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் 400க்கும் மேற்பட்டோர் கில்லி சுகர்ணா முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கில்லி சுகர்ணா தலைமையில் விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கரூரில் உயிரிழந்த 41 தாவேகா தொண்டர்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜேஜேகே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் 400க்கும் மேற்பட்டோர் கில்லி சுகர்ணா முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர்.